பெரிய மகாமணிவர் நீங்க. உங்க அப்பாவே பெரிய ஆளு. ஆமா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு? எங்க அப்பா நம்பிராஜே. ஓ, இந்த வேட்டுவ தலைவன் நம்பி. அவன் கிடக்குறான் லூசுப்பே. அப்படிலாம் பேசாத. பெத்த தகப்பன போய் பேசுவாங்க. அவனுக்கு என்னங்க மரியாதை? அவன் பெத்த புள்ளைய மதிக்கிறவன் தாங்க அப்ப. அதுக்கு அப்ப நான் மதிக்கணும்னா அவன் ஒழுங்கா இருந்தா தானே நான் ஒழுங்கா இருக்க முடியும். உன்னை மதிக்காம என்ன பண்ணாரு? நியாயம் தானே. உங்க அப்பா நீங்க மதிக்கிறீங்க. ஏன் மதிக்கிறீங்க? உங்களுக்கு சரியா இருக்காரு, அதனால உங்க அப்பா மதிக்கிறீங்க. உனக்கு என்ன சரியா இல்ல? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. ஊர்ல ஒரு திருவிழா வச்சாலும் சரி, ஊர்ல ஒரு காது குத்து வச்சாலும் சரி, சாமிக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க இல்லையோ, வீடு தேடி வந்து எனக்கு பத்திரிக்கை வைப்பாங்க. ஓ, மேல ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க. கிராமத்துக்காரவங்க என் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க. எங்க அப்பா எங்க ஆத்தால கல்யாணம் பண்ணானே எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தானா? அப்புறம் கோவம் வருமா வராதா? உங்க அப்பா கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா உன்னை பெத்துட்டாளா? பெக்கல. அப்புறம் எப்படி உன்னை கொடுப்பாங்க? வேணும்னா தேடி கண்டுபிடிச்சா போஸ்ட் ஆபீஸ்ல போடுறா. அவனாடா நீ அந்த கூட்டத்துல இருந்து வந்திருப்ப. அவளுக்கு கிறுக்கு மாதிரியே பேசுறாடி. இப்படி கெட்டியா ஆட இப்பதான்டா தெரியுது. இல்லையா பத்திரிக்கை கொடுக்கல, கோவம் வருமா வராதா? ஆமா, நீ அந்த கூட்டத்துல சேர்ந்தவனா? நீ எந்த கூட்டத்துல? நம்ம தண்ணி கூட்டம்யா. ரொம்ப சந்தோஷம். அப்பா பேர் நம்பிராஜி, அம்மா பேர் நங்கை மோகினி. பொம்பளை பிள்ளைய காவலுக்கு வந்திருக்காங்க. என் ஆளை கூப்பிடுறேன், அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. கூப்பிடுறேன். பாப்பா, காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு. இங்க 6 மணி வாசிக்கும் எனது அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்கள் வந்து விட்டாரு. இல்ல சார், நீங்க போய் என்ன பின்னாடி புடிச்சுக்கிட்டு விட மாட்டேன்றாரு என்ன ஆளை. ஏப்பா உங்க சூர்யானே நைட்டி தச்சாரு, காசு கொடுக்கல, வாடகைக்கு எடுத்துட்டு வந்தாரு. இந்த ட்ரெஸ் என்னை வாடகைக்கு எடுத்தீங்களே, கொடுத்தீங்களா காசை? துணி நீ தானே எடுத்துட்டு வந்த.